இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை கடந்து 76வது ஆண்டுல நாம நடைபோட்டு கொண்டிருக்கோம். இந்த 75 ஆண்டுகள்ல உடன்பிறப்புகள் சிறைகளுக்கு போயிருக்காங்க, சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க, ஏன் மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், இளைஞரணி தம்பிகளா இருக்கட்டும், எந்த நேரத்திலையும் களத்திலிருந்து பின்வாங்கியது கிடையாது, ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சதுக்கு நிச்சயம் கிடையாது, எந்த நேரத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட திமுகவை இன்னைக்கு சில பேர் மிரட்டி பார்க்கிறாங்க. குறிப்பா குஜராத்ல ஒரு நிகழ்ச்சி, அதுல பேசின ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார், நமக்கெல்லாம் ஒரு சவால் விட்டுருக்கிறார், பீகார்ல நாங்க வெற்றி பெற்றுட்டோம், அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு, அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார். நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்லுகின்றேன், நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை, எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்துல தயாராக இருக்கும்.